சாண்டாவும் ஆருஷின் பெரிய ஆசையும். ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வடக்கு பகுதியில எப்பவும் பனிமூட்டமா இருக்கிற ஒரு அழகான இடத்துல சாண்டா கிளாஸ் தன்னோட மனைவியோட குட்டி குட்டி பொம்மைகள் செய்யற குள்ளர்களோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. கிஃப்ட் ஒரு பெரிய பொறுப்பு இருந்துச்சு. வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் வரதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பரிசுகள் தயாரிக்கணும். அதுக்காக அவர்கிட்ட ஒரு பெரிய பரிசு தொழிற்சாலை இருந்துச்சு. ஒரு வருஷம் ஒரு சின்ன பையன் சாண்டாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அவனோட பேரு ஆருஷ். அந்த கடிதத்துல ஆருஷ் தனக்கு என்ன பரிசு வேணும்னு எதுவும் கேட்கல. என்ன எழுதினான்னா, சாண்டா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்கணும். சாண்டா அந்த கடிதத்தை படிச்சார். அவரோட கண்கள் சந்தோஷத்தால மின்னுன. எவ்வளவு பெரிய மனசுன்னு சாண்டா நினைச்சார். பரிசு. ஆருஷோட அன்பான பெருந்தன்மையான மனசுக்கு சாண்டா ஒரு சிறப்பான பரிசை தயார் செஞ்சாரு. கிறிஸ்துமஸ் இரவு வந்தது. சாண்டா தன்னோட பனிச்சறுக்கு வண்டியில உலகம் முழுக்க பயணம் செஞ்சாரு. கிஃப்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க கேட்ட பரிசுகளை வச்சுக்கிட்டே வந்தாரு. கடைசியா சாண்டா ஆருஷ் வீட்டுக்கு வந்தாரு. அங்க ஒரு அழகான பெரிய பரிசு பெட்டிய மெதுவா வச்சாரு. காலை ஆருஷ் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். என்னது இது? அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த உலகத்தோட ஒரு குட்டி பிரதி இருந்துச்சு. சாண்டா ஆருஷ் கிட்ட மெதுவா சொன்னாரு, ஆருஷ், இந்த உலகத்தை இன்னும் நல்லதாக்க உன்னாலையும் முடியும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அமைஞ்சது. இதோட முடிவு நீதி, அன்பும் பெருந்தன்மையும் தான் உண்மையான கிறிஸ்துமஸ் பரிசு.